Hi, CBSE Grade 10 Chemistry previous year questions பார்க்கலாம் board exam questions. Right? First chapter Chemical equations and reactions or chemical reactions and equations. ஸோ எப்படி எடுத்தாலும் ஒன்று தான். அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 1, select from the following decomposition reaction in which source of energy for decomposition is light அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே எதுலேயுமே நமக்கு என்ன பண்ணணும்னா சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கொடுக்கல. இது வந்து டைரெக்டாக நமக்கு புக்கில் இருந்து கேட்கப்பட்டது, ரைட்டா? அண்ட் இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு எனர்ஜி நமக்கு இன்வால்வ் ஆகுது. இதில் நமக்கு லைட் எனர்ஜி இன்வால்வ் ஆகக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஹீட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவோம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஹீட் எனர்ஜி, ரைட்? அப்போ லைட் எங்கே வருதுன்னா இதில் மட்டும்தான் வருது. அப்போ நமக்கு 2AgBr சில்வர் புரோமைடு படிச்சிருப்போம், ஃபோட்டோ கெமிக்கல் டீகம்போசிஷன் அப்படின்னு. ஸோ நமக்கு என்ன ஆகுனா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் இது என்ன மாறும்னா 2Ag + Br2 அப்படின்னு மாறும், ரைட்டா? அப்போ ஆன்சர் வந்து இதுக்கான ஆன்சர் சி, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், when 2 ml of sodium hydroxide solution is added to the pieces of granulated zinc in a test tube அப்படின்னு கொடுத்துட்டாங்க, and then warmed, the reaction that occurs can be written in the formனு கொடுத்துட்டாங்க, ரைட்டா? அண்ட் நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், ஃபஸ்ட்டு ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துலேயுமே NaO ஜிங்க் தான். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன கொடுக்குறாங்க, ஜிங்க் ஆக்சைடு தான். எல்லாத்துலேயுமே என்ன தான் இருக்குது, ஜிங்க் ஆக்சைடு தான் இருக்குது. ஸோ அப்போ ஜிங்கோடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 2+, ஆக்சிஜனுக்கு 2-, ரைட்டா? ஸோ அப்போ நமக்கு ZnO2ன்னு எழுதுனீங்கன்னா ஒரு ஜிங்க்குக்கு +2 + 2 ஆக்சிஜனுக்கு 2 × -2ன்னு வரும். அப்போ ஓவரால் நமக்கு என்ன ஆன்சரு -2 அப்படின்னு வரும். அப்போ இதுக்கு மேலே என்ன இருக்கும், 2- இருக்கும். அப்போ இந்த 2- கவுண்டர் பண்ணுறதுக்கு யார் வருவாங்க, Na+. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே கீழே 2, இங்கே 1 வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா Na2ZnO2. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். Na2ZnO2 இருக்கக்கூடிய ஆன்சர் B and D. இதில் 2 தான் ஒன்று ஆன்சர், ரைட்டா? அண்ட் இப்போ பேலன்ஸ் பண்ணுங்கள் ரியாக்ஷனை, ரைட்? 2 NaOH போட்டிருக்காங்க, அப்போ 2 H இருக்கும், H2 வெளியே வந்துடும். இங்கே 2 O போட்டிருக்காங்க, இங்கே நமக்கு 2 ஆக்சிஜன் வந்துருச்சு, இங்கே ஒரு ஆக்சிஜன் 3. ஸோ இது அன்பேலன்ஸ்டாக இருக்குது. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு, ஆப்ஷன் பி தான் இது கரெக்டான ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு பேலன்ஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தனியாக ஜிங்க் ஆக்சைடுக்கு மட்டும் மேலே என்ன வருது, 2-. ஸோ Naக்கு நமக்கு சோடியத்துக்கு +1 தெரியும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா Na2ZnO2 அப்படின்னு வரும், ரைட்? அப்போ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், MnO2 + 4HCl gives MnCl2 + 2H2O + Cl2 கொடுத்துட்டாங்க. The reaction given above is a redox reaction because-னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே MnO2 ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ் வரும் நமக்கு 2-. ஸோ அப்போ O2னா நமக்கு என்ன ஆயிரும், 4- இருக்கும். ஸோ அப்போ மேங்கனீஸுக்கு என்ன நமக்கு இங்கே +4 வரும். ஏன் +4 வருதுன்னா, இப்போ Mn நான் Xன்னு எடுத்துக்கிறேன், ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 2-, 2 × -2 தட் இஸ் ஈக்குவல் டு இது மேலே எந்த சார்ஜுமே கொடுக்கல காம்பவுண்டில், அப்போ 0. அப்போ X - 4 = 0, X ஈக்குவல்னா வரும் +4 வரும், ரைட்டா? இங்கே Clக்கு -1, மேங்கனீஸுக்கு என்ன வரும் நமக்கு +2. அப்போ மேங்கனீஸ் +4லேருந்து +2 மாறி இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சிடேஷன் நம்பர் குறைஞ்சா தானது ரிடக்ஷன். அப்போ MnO2 இஸ் ரெடியூஸ்ட். எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. HCl பார்த்தீங்கன்னா Cl இங்கே -1ல் இருக்குது, அண்ட் இங்கே 0ல் இருக்குது. -1லேருந்து 0னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ HCl இஸ் ஆக்சிடைஸ்ட். அப்போ எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் டி, MnO2 இஸ் ரெடியூஸ்ட் அண்ட் HCl இஸ் ஆக்சிடைஸ்ட். ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க ரெடாக்ஸ்னு சொல்லி. அப்போ ஒரு ஆள் ரெடக்ஷன் ஆகணும், இன்னொரு ஆள் ஆக்சிடேஷன் ஆகணும். ஸோ அதை கண்டிப்பாக என்ன ஆகும், ARD தான் இருக்கும். ஸோ கரெக்டாக புரிஞ்சவங்க என்ன பண்ணிடலாம், we can select ஆப்ஷன் டி, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், consider the following chemical equation 1 and 2 கொடுத்துட்டாங்க. ஸோ Mg + 2HCl gives MgCl2 + H2. ஃபஸ்ட்டு 1 என்னதுப்பா, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா இங்கே என்ன பண்ணுது பாருங்கள், மெக்னீஷியம் இந்த ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுது. அப்போ 1 இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ 2 என்னன்னு பாருங்கள், 2 இஸ் அ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். எப்படி டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஏன்னா Cl இங்கே வருது, OH இங்கே போகுது. ஸோ இட் இஸ் காலிங் அஸ் அ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், ரைட்டா? அப்போ ஆப்ஷன் பி தான் அதுக்கு ரைட்டு. 1 வந்து என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட், 2 டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிரும், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the statement about the reaction below are incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ PbO + C gives PbS + CO2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? அண்ட் இங்கே PbO கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் ஆக்சிஜன் 2-, அப்போ லெட்டுக்கு என்ன வரும் நமக்கு +2. அப்போ லெட்டு +2லேருந்து 0 போகுது.
+2லேருந்து 0னா நம்பர் குறையுது. ஸோ நம்பர் குறைஞ்சா அதை ரிடக்ஷன் சொல்லுவோம். அப்போ லெட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். ஏ இருக்கு இல்லையா? இது கரெக்ட். ரைட்டாப்பா? ஏ வந்து நம்ம கரெக்ட். ஸோ நான் டாட் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே நமக்கு ஃபுல் ஆப்ஷன் இருக்கு. அப்போ ஏ கரெக்ட். கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஆக்சரைஸ்ன்னு போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக கார்பன் தான் நமக்கு என்னன்னா ஆக்சரைஸ் ஆகுது. இங்கே 0, இங்கே +4. கார்பன் இஸ் ஆக்சரைஸ்டு. ஸோ கார்பன் கெட்டிங் ஆக்சரைஸ்டு எங்கே இருக்கு பாருங்க? ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் நமக்கு என்னது கரெக்ட். ஸோ அப்போ சியும் கரெக்டு. ரைட்டா? ஸோ ஏ அண்டு சி கரெக்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெட் ஆக்சைடு இஸ் கெட்டிங் ரெடியூஸ்னு கொடுத்துருக்காங்க. லெட் ஆக்சைடு ஆக்சுவலாக நமக்கு என்ன ஆகுது? லெட் ஆக்சைடு இஸ் கெட்டிங் ரெடியூஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக லெட்டு தான் ரெடியூஸ் ஆகுது. ஆக்சிஜன் நமக்கு அப்படியே தான் இருக்குது. அப்போ என்னது? ஏ அண்டு சி. அப்போ ஏ அண்டு சி எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் 2ல் இருக்குது. ரைட்டா? ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Fe2O3 + 2Al gives Al2O3 + 2Fe அப்படின்னு இருக்கு இல்லையா? இது என்ன ரியாக்ஷன் பாருங்கள்? ஏஎல்ல Fe போய் Fe வந்து இந்த ஏஎல் டிஸ்பிளேஸ் பண்ணுது. கரெக்டாக? அப்போ ஏஎல் பாருங்கள் Feயோட பிளேஸுக்கு வந்துருச்சு. அப்போ என்ன சொல்லுவோம்? நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் when dilute hydrochloric acid is added to iron fillings? டிக் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் நான் என்ன பண்ணுறேன்? அயன் ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ Fe + HCl ஆட் பண்ணுறேன். ரைட்? அண்ட் இட் இஸ் அன் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா அதில் நமக்கு என்ன இருக்கும்? வாட்டரும் இருக்கும். அதையும் கன்சிடர் பண்ணணும் நம்ம. ஸோ அப்போ அதில் நிறைய நமக்கு என்ன ஆகும்? H+ ரிலீஸ் ஆகும். அப்போ ஹெச்சுக்கான கவலையே இங்கே இல்லை. இப்போ என்ன ஆகும்னா இட் வில் ஃபார்ம் FeCl3. அதாவது ஒரு மெட்டல் ப்ளஸ் ஆசிட் போட்டால் என்ன ஃபார்ம் ஆகும்? சால்ட்டு ப்ளஸ் ஹைட்ரஜன் தான். இதுதான் ஜென்ரல் ஸ்கீம் நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஒரு மெட்டல் ப்ளஸ் ஒரு ஆசிட் நமக்கு என்ன கொடுக்கும்? சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் அது ஹைட்ரஜனை கொடுக்கும். ரைட்டா? ஸோ அப்போ என்ன ஆயிரும்? சால்ட்டு ப்ளஸ் H2. இதுதான் ஃபார்மேஷன். அப்போ என்ன ஆகும்? நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் அயன் குளோரைட் ஆர் ப்ரொடியூஸ்ட். எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் ஏல இருக்குது. ரைட்? இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். which are the following is not a physical change கேட்டிருக்காங்க. பாயிலிங் ஆஃப் வாட்டர் டு கிவ் வாட்டர் வேப்பர். ஸோ வாட்டரை பாயில் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? H2O லிக்யூட்லேருந்து என்ன மாறும்? நமக்கு H2O கேஸாக மாறும். எந்த ஒரு கெமிக்கல் சேஞ்சும் இல்லை. ஸோ அப்போ அது ஃபிசிக்கல் சேஞ்ச். மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் டு கிவ் வாட்டர். அப்போ மெல்ட்டிங் ஆஃப் ஐஸில் H2O சாலிட்லேருந்து நமக்கு என்ன மாறும்? H2O லிக்விடாக மாறும். இங்கேயும் வாட்டராக தான் இருக்குது. அடுத்து டிசொல்யூஷன் ஆஃப் சால்ட் இன் வாட்டர். இப்போ NaCl சால்ட் எடுத்து நம்ம கரைச்சோம்னா அது பிறகு நமக்கு Na+Cl- தான் இருக்கும். இதுலேயும் கெமிக்கல் சேஞ்ச் இல்லை. ஆனால் கம்பஷன் ஆஃப் லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் என்னது? கெமிக்கல் சேஞ்ச். ஏன்னா திருப்பி அந்த பெட்ரோலை நம்மளால் கொண்டு வர முடியாது. பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜியை திரும்பவும் ஃபார்ம் பண்ண முடியாது. பேர்ன் ஆனது தான். ஸோ அப்போ என்னது? டி தான் நமக்கு என்னது? கெமிக்கல் சேஞ்ச். ஏன்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் ரிவர்சபிள். கெமிக்கல் சேஞ்சஸ் நமக்கு எப்படி இருக்கும்? இர்ரிவர்சபிளாக இருக்கும். அப்போ டி தான் என்னது? நமக்கு நாட் அ ஃபிசிக்கல் சேஞ்சுக்கான ஆன்சர். ஏன்னா ஆக்சுவலி டின்றது கெமிக்கல் சேஞ்ச். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. இது எதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்? இங்கே NH3 இங்கே O2 இருக்குது. ரைட்டா? இங்கே NH3லேருந்து NO அண்ட் 6H2O வருது. ஆக்சிஜன் இங்கே 0லேருந்து -2ஆக மாறுது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஏன்னா இங்கே என்ன இருக்குது? ரெடக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ N நமக்கு என்ன இருக்கும்? இங்கே ஆக்சிடைஸாக இருக்கும். ஸோ இட் இஸ் அ ரெடாக்ஸ் ரியாக்ஷன். டாட் வச்சுக்கலாம். 3 அண்ட் இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இல்லையாப்பா? ஏன்னா பாருங்கள் ஆக்சிஜன் டிஸ்பிளேசஸ் என்னது? ஹைட்ரஜன். ஸோ அப்போ இட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அப்போ 1 and 3 வர மாதிரி எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ டிஸ்பிளேஸ் பண்ணுறான் ஒரு பொசிஷனை இன்னொரு ஆள் என்ன பண்ணணும்? டிஸ்பிளேஸ் பண்ணணும். ரைட்? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த கிவன் ரியாக்ஷன் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3Fe + 4H2O gives Fe3O4 + 4H2ன்னு கேட்டிருக்காங்க. Fe இங்கே 0வாக இருக்குது. இங்கே Fe3O4ல் Fe எப்படி இருக்குது? நமக்கு +3 போட்டிங்க அப்படின்னா இங்கே 3 இங்கே 2O3 தான் வரணும். ஸோ Fe2+லையும் இருக்கும், Fe3+லையும் இருக்கும். ஆக்சுவலாக இந்த Fe3O4 எப்படி பிரிக்கலாம்னா Fe2O3 அண்ட் Fe1 பிரிக்கலாம். 2+லேயும் இருக்கும், 3+லேயும் இருக்கும். அப்போ ஜென்ரலாக ஆக்சிடேஷன் தான். அயன் மெட்டல் இஸ் என்னது? கெட்டிங் ஆக்சிடைஸ்டு. ஸோ அப்போ 1 கரெக்டு. அடுத்து பாருங்கள். வாட்டர் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்டு. இங்கே -2 இருக்கு இல்லையா? இது நமக்கு அதே மாதிரி இங்கே +1 இருக்குது. +1 நமக்கு என்ன ஆகுது? இங்கே 0 ஆகுது. அப்போ வாட்டர் இஸ் கெட்டிங் என்னது? ரெடியூஸ்டு. அப்போ 2 வரும். ஸோ இங்கே வாட்டர் நமக்கு என்ன ஆகுது பாருங்கள்? Fe ஆக்சிடைஸ் பண்ணி விடுதா 0லேருந்து. அப்போ வாட்டர் ஆக்ட் அஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். எங்கே இருக்குது பாருங்கள்? 4th ஆப்ஷன். அப்போ 1, 2 and 4 கரெக்ட். எங்கே இருக்கு பாருங்கள்? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஏன் வாட்டர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது என்ன பண்ணுது? Fe ஆக்சிடைஸ் பண்ணி விடுது. ஸோ அதனால் அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
3 beakers labeled as A, B, and C, each containing 25 ml of water was taken. A small amount of NaOH, anhydrous copper sulfate, so A and B and C. இதில் பார்த்தீங்கன்னா NaOH, இதில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் சல்ஃபேட், இதில் NaCl மிக்ஸ் பண்ணிடுறாங்க. And it was observed that there was an increase in temperature of the solution contained in beaker A and B. ஸோ இதில் என்ன ஆகுனா டெம்பரேச்சர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்டா, கண்டெய்னரோட டெம்பரேச்சர். The temperature of the solution beaker C, whereas in the case of beaker C, the temperature of a solution falls அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் மட்டும் நமக்கு என்ன ஆகுது, டெம்பரேச்சர் ஃபால் ஆகுது. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஹீட் வெளியே வருதுன்னு அர்த்தம். அப்போ இது எக்ஸோனா வெளியே, அப்போ இது எக்ஸோதர்மிக், இதுவும் எக்ஸோதர்மிக். அண்ட் இங்கே டெம்பரேச்சர் குறையுதுன்னா அது ஹீட்டை வாங்கிக்குதுன்னு அர்த்தம். அப்போ இது நமக்கு எப்படி இருக்கும், எண்டோதர்மிக்காக இருக்கும். அப்போ இன் பீக்கர்ஸ் ஏ அண்ட் பி ஆர் எக்ஸோதர்மிக். ஸோ எங்கே இருக்குது பாருங்கள், 1. அதே மாதிரி பீக்கர் சி பார்த்தீங்கன்னா எண்டோதர்மிக் 4. அப்போ 1 and 4 எங்கே இருக்குது பாருங்கள், சி ஆப்ஷன் சியில் தானே இருக்குது நமக்கு 1 and 4 இருக்குது, ரைட்டா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் எக்ஸோதர்மிக்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்சால் வந்து ரியாக்ஷன் ஆஃப் வாட்டர் வித் குவிக்லைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குவிக்லைம் எடுத்து நம்ம வாட்டர் போட்டோம் அப்படின்னா it will form calcium hydroxide which is an exothermic plus heat நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து ஸ்லாக்கிங் ஆஃப் லைம் சொல்லுவாங்க. இட் இஸ் an exothermic process. அப்போ 1 exothermic. அடுத்து டைலூஷன் ஆஃப் an acid, ஒரு ஆசிட் டைலூட் பண்ணும்போது ஹீட்டை லிபரேட் பண்ணும், இட் இஸ் an exothermic. அடுத்து எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர். எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சப்ளிமேஷன் ஆஃப் கேம்ஃபர் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் an endothermic process, ரைட்டா. அப்போ 4 வராது. அப்போ 1, 2 எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் வேணால் பார்த்தீங்கன்னா எண்டோதர்மிக்காக இருக்கும். அப்போ 1 and 2 மட்டும் வர மாதிரி எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது, ரைட்டா. ஸோ இது ரெண்டுமே நமக்கு என்ன இருக்கும், எண்டோதர்மிக். ஏன்னா எவாப்ரேஷன் நமக்கு கூலிங்கை தான் கொடுக்கும், அப்போனா அது ஹீட்டை அப்சர்வ் தான் பண்ணும், எண்டோ தான். சப்ளிமேஷன் ஆஃப் கேம்பர் கிறிஸ்டல்ஸ்னு போட்டிருக்காங்க. சப்ளிமேஷன்னா கேஸாக இருக்க கேம்பர் நமக்கு என்ன மாறுது, கிறிஸ்டலாக மாறுது. அப்போயும் நமக்கு என்ன ஆகும்னா ஹீட்டை அது என்ன பண்ணுவோம், வாங்க தான் செய்யும், ரைட்டா. ஸோ எண்டோதர்மிக் தான், ஹீட்டை நம்ம கொடுக்குறோம், ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து டைலூட் ferrous sulfate solution was gradually added to the beaker contained acidified permanganate solution. The purple color of the solution fades and finally disappears கொடுத்துருக்காங்க. பெர்மாங்கனேட்னா KMnO4 இருக்குது, இதில் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா ஃபெரஸ் சல்ஃபேட்டு FeSO4. ஸோ இது நமக்கு என்ன ஆகும்னா அசிடிஃபைடுன்னு கொடுத்துட்டாங்க, H2SO4 ஆட் பண்ணிடுவோம், ரைட். அந்த ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி பேலன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ நான் பேலன்ஸ் பண்ணாமல் எங்களுக்கு எழுதுறேன், என்ன ப்ராடக்ட் வரணும், K2SO4 ப்ளஸ் MnSO4 ப்ளஸ் Fe2SO4 3 times, ரைட்டா, ப்ளஸ் H2O. ஸோ இதுதான் நமக்கு இங்கே ப்ராடக்ட்டு. இங்கே Mn +7 இருக்கும், இங்கே Mn நமக்கு என்ன மாறும்னா +2 மாறும். ஸோ இது ரெடியூஸ் ஆகிருக்கு. Fe இங்கே என்ன இருக்கும், 2+ இருக்கும், இங்கே 3+ மாறும், ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கும். அப்போ KMnO4 என்ன பண்ணுது, இந்த Fe2+ Fe3+ ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லுவோம். அண்ட் இட் ஆக்சிடைசஸ் FeSO4. எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது, ரைட். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் ஆர் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது நமக்கு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போனா ரெண்டுமே நமக்கு டிஸ்பிளேஸ் ஆகணும். இங்கே பாருங்கள், இது இங்கே வரும், இது இங்கே போதா, ஸோ இது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அண்ட் இங்கே பாருங்கள், நமக்கு CH4O2 இருக்கு இல்லையா, அப்போ இங்கேருந்து பார்ட் ஆஃப் த ஆக்சிஜன் இங்கே போகுது, அதே மாதிரி பார்ட் ஆஃப் த ஹைட்ரஜன் இங்கே வருது. நல்லா பாருங்கள், இங்கே O2 கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகலை, O2 இருக்குது. அண்ட் இங்கேனா அது ஹைட்ரஜன் O2 டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்போ 1 and 4 ஆப்ஷன் ஏ இருக்கு இல்லையா, இது என்னது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா அது 2 and 4 வருதா, எங்கே இருக்குது, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க, ரைட். 1 வந்து நமக்கு வெறும் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான், ரைட்டா. அப்போ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நேரம் நமக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் பி 2 ஒன்லி தான் வரும். ஏன்னா இங்கே என்ன அதனால் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட், பட் நம்ம அதை ஒன் சைடாக தான் எடுத்துக்க முடியும், H மட்டும் தான் அந்த சைடு வர்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா ஆக்சிஜன் சோர்ஸ் சப்ளைடு எலமெண்டலாக சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதனால தான், ரைட். ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்கலாம், நமக்கு நேரம் 2 ஒன்லி தான் ஆன்சர் இருக்கும், ரைட்டா. ஏன்னா இதை நம்ம ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் சேர்த்துடலாம், அது வந்து கம்பஷன் ரியாக்ஷன், ஏன்னா எலமெண்டலாக எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ சப்போஸ் காம்பவுண்டாக இருந்தால் நமக்கு என்ன இருக்கும், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் பி 2 ஒன்லி தான் அதுக்கு ஆன்சர். அடுத்து விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ. எக்ஸ்போஷர் ஆஃப் சில்வர் குளோரைட் டு சன்லைட் ஃபார் லாங் டியூரேஷன் டர்ன்ஸ் கிரே டியூ டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதனால கிரே ஆகுதுன்னு, ஃபார்மேஷன் ஆஃப் சில்வர் பை டீகம்போசிஷன் ஆஃப் சில்வர் குளோரைட், கரெக்டு. ஏன்னா
நமக்கு என்ன ஆகும்னா, நீங்க AgCl வச்சிருந்தீங்க அப்படின்னா, இது என்ன ஆகும், இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட் என்ன மாரி இருக்கும், Ag + Cl2 அப்படின்னு மாறும். அடுத்து சப்ளிமேஷன் ஆஃப் சில்வர் குளோரைட் குடுத்துருக்காங்க. இது கிடையாது. அடுத்து டீகம்போசிஷன் ஆஃப் குளோரின் கேஸ் ஃப்ரம் சில்வர் குளோரைட் குடுத்துருக்காங்க. இதுவும் கிடையாது. அடுத்து ஆக்சிடேஷன் ஆஃப் சில்வர் குளோரைடுன்னு குடுத்துருக்காங்க. இதுவும் கிடையாது. ஏன்னா, ஆக்சுவலா சில்வர் இங்க என்ன இருக்கு, +1ல இருக்கு. ஏன்னா Clக்கு -1னால +1லேருந்து இங்க என்ன மாறுது, 0வா மாறுது. அப்ப இது ரிடக்ஷன் தான். அதான் நம்பர் குறையிறதுனால ரிடக்ஷன். அப்ப 4 வராது. அப்ப 1 ஒன்லி. அப்ப A மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும் இங்க. A 1 ஒன்லி தான் நமக்கு ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன். Solid calcium oxide react vigorously with water to form a calcium hydroxide accompanied by liberation of heat. This process is called slacking of lime. Calcium hydroxide dissolves in water to form its solution called lime water. Which among the following are true about slacking of lime and the solution formed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லாக்கிங் ஆஃப் லைம் அப்படின்றதுல நமக்கு என்ன ஆகும்னா, கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் இட் வில் ஃபார்ம் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ரைட்டா? ஸோ அப்போ இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஹீட் லிபரேட் பண்ணும், ப்ளஸ் ஹீட்டு. ரைட்டா? இட் இஸ் அன் எக்ஸோதர்மிக் ப்ராசஸ். அப்போ எக்ஸோதர்மிக் எங்கே இருக்கு பாருங்க, 2. அப்போ 2 கரெக்டு. அடுத்து பாருங்க, எண்டோ வராது. த pH ஆஃப் த ரிசல்டிங் சொல்யூஷன் வில் பி மோர் தென் 7ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ இதோடைய சொல்யூஷன், அதாவது இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுத்து டிசால்வ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ளஸ் வாட்டர் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ வாட்டர் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன டிசோசியேட் ஆகும், Ca2 + 2OH- டிசோசியேட் ஆகும். ஸோ ஹைட்ராக்சைல் அயானை ரிலீஸ் பண்ணும். இது நமக்கு என்ன பண்ணும், பேசிக் நேச்சரை கிரியேட் பண்ணும். இப்போ பேஸோட pH எப்படி இருக்கும், நமக்கு மோர் தென் 7 இல்லையா. ஸோ பேஸோடைய pH 7 to 14. அப்போ pH ஆஃப் த ரிசல்டிங் சொல்யூஷன் வில் பி மோர் தென் 7. அப்போ 3யும் கரெக்டு. அப்போ அடுத்து பாருங்கள், 4th ஒன், த pH ஆஃப் த ரிசல்டிங் சொல்யூஷன் வில் பி லெஸ் தென் 7ன்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 7 வராது, ஏன்னா மோர் தென் 7 வந்துருச்சு இல்லையா, அப்போ அது கண்டிப்பாக வராது. அப்போ 2 and 3 தான் நமக்கு என்னது கரெக்டான ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பேரியம் குளோரைடு ஆன் ரியாக்டிங் வித் அமோனியம் சல்ஃபேட் ஃபார்ம்ஸ் பேரியம் சல்ஃபேட் அண்ட் அமோனியம் குளோரைடு. Which of the following correctly represent type of reaction involved? ஸோ பேரியம் குளோரைடு எடுத்திருக்காங்க அண்ட் அமோனியம் சல்ஃபேட். கவனிங்க, BaCl2 ப்ளஸ் NH4 2 times SO4 எடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் நான் போடும்போது எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா, பேரியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும், விச் இஸ் அ precipitate. இது ஒயிட் கலர் precipitate. ப்ளஸ் நமக்கு என்ன ஆகும், 2NH4Cl அமோனியம் குளோரைடு நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ இது ஒரு precipitation reaction. ரைட். அதே மாதிரி டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஏன்னா Cl இங்கே போகுது, SO4 இங்கே வருது, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ரெண்டுமே வரும். 2 and 4 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இதுதான் அது கரெக்டான ஆன்சர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன். எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் இஸ் அ டீகம்போஷன் ரியாக்ஷன். த மோல் ரேஷியோ ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸ் லிபரேட்டட் கேட்டிருக்காங்க. இப்போ H2O அப்படின்னு எடுக்கிறேன், 2 times எடுக்கிறேன் அப்படின்னா இது எனக்கு எப்படி லிபரேட் ஆகும்னு பாருங்கள். 2H2 + O2 லிபரேட் ஆகும். அப்போ இங்கே 2 moles, இங்கே 1 mole இல்லையா. அப்போ ரேஷியோ நமக்கு என்ன வரும், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2:1 தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி 2:1 ரேஷியோவில் நமக்கு லீவ் ஆகும். அடுத்து பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஆர் அன் எண்டோதர்மிக் ப்ராசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது எண்டோதர்மிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைலூஷன் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் எக்ஸோ, சப்ளிமேஷன் ஆஃப் ட்ரை ஐஸ், ஸோ இதுவும் எக்ஸோ தான், ஏன்னா சப்ளிமேஷனாலே கேஸுக்கு போகுது, அப்போ ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கும். கண்டென்சேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர், ஸோ கண்டென்ஸ் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது, கேஸ்லேருந்து லிக்விடாக மாறுது. அப்போ என்ன பண்ணும், சப்ளிமேஷன் ஆஃப் ட்ரை ஐஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டுப்பா, சாலிட் டு கேஸ் தானே போகுது இல்லையா. ஸோ அப்போ இது என்ன ஆகும்னா நமக்கு எண்டோதர்மிக்காக இருக்கும். அப்போ இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். கண்டென்சேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டை ரிலீஸ் தான் பண்ணும், எக்ஸோதர்மிக். அடுத்து எவாப்ரேஷன் ஆல்வேஸ் எண்டோதர்மிக். ஸோ அப்போ 2 and 4 எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்குது. அப்போ 2 and 4 தான் நமக்கு என்னது இங்கே ஆன்சர். ரைட்டா? ஏன்னா சப்ளிமேஷன் ஆஃப் ட்ரை ஐஸ்னால் CO2 சாலிட்லேருந்து CO2 கேஸுக்கு. அப்போ கண்டிப்பாக சாலிட் டு கேஸ்னால் என்ன பண்ணுவோம், ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு தான் அது கேஸாக மாறும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறதுனால எண்டோதர்மிக். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பிட்வீன் அக்வஸ் பொட்டாசியம் அயோடைடு அண்ட் அக்வஸ் லெட் நைட்ரேட்னு கொடுத்துருக்காங்கப்பா. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பிட்வீன் Ki அண்டு PbNO3 2 times அண்ட் இதோடைய ப்ராடக்ட் நமக்கு என்னதுன்னா PbI2 ப்ளஸ் KNO3 2 times. ஸோ இங்கே 2 times தான் ரியாக்ஷன். ரைட்டா?
எல்லோ precipitate ஆஃப் லெட் ஆயிடு ஃபார்ம்டு. அப்போ இது என்னது நமக்கு எல்லோ precipitate வருது. While performing the activity, if lead nitrate is not available, which of the following can be used in the place of lead nitrate? ஸோ நமக்கு எல்லோ precipitate வரணும். அப்போ லெட் இருக்கக்கூடிய சால்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ ஆப்ஷன் இந்த ரெண்டுமே வராது. ஒன்று லெட் சல்ஃபேட்டாக இருக்கலாம், இல்லை லெட் அசிட்டேட்டாக இருக்கலாம். ஸோ நமக்கு இந்த சால்ட் இன்சாலியபிள்னு கொடுத்துட்டான். அப்போ லெட் சல்ஃபேட்டை நீங்கள் எடுத்தாலுமே அது என்ன பண்ணாது, Pb2+ மாறாது. ஏன்னா Pb2+ மாறினா தான் என்ன பண்ணுவோம், I- ரியாக்ட் ஆக முடியும். அப்போ என்ன எடுத்துக்கலாம், நம்ம லெட்டு அசிட்டேட் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தான் நமக்கு என்ன ஆகும், லெட்டு ஃப்ரீயாக நமக்கு என்ன ஆகும், I2 ரியாக்ட் ஆகும். ரைட்டா? ஏன்னா எல்லோ precipitate வரணும்ப்பா. அப்போ நீங்கள் இதில் அமோனியமோ பொட்டாசியமோ எடுத்தால் வராது. ஏன்னா நமக்கு வேண்டியது லெட்டு தான். லெட் இருந்தால் மட்டும் தான் எல்லோ precipitate வரும். அப்போ லெட் இருக்க சால்ட் ரெண்டு தான், அதில் கரையிறதை நம்ம எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following gases can be used for storage of fresh sample of an oil for a long time? அப்படின்னா rancidity. rancidity-க்கு முக்கியமான காரணம் யார், ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் எங்கெங்கே இருக்கோ அந்த ஆப்ஷன்லாம் வரப்போகிறதில்ல. ரைட்டா? அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆர் ஹீலியம் இருக்கு இல்லையா, CRD தான். CO2 நமக்கு என்ன பண்ணுன்னா rancidity-யை கிரியேட் பண்ணும். ரைட்டா? ஸோ அப்போ இதுவும் வராது. ஹீலியம் ஆர் நைட்ரஜன். இந்த லேஸ் பேக்கெட்லாம் ஃபில் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் அப்ளிகேஷன் பார்ட்டில். அப்போ ஹீலியம் ஆர் நைட்ரஜன் தான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், the following reaction is used for the preparation of oxygen gas in the laboratory அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஆக்சிஜன் கேஸை வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது பாருங்கள், 2KClO3 gives heat அண்ட் கேட்டலிஸ்ட் போட்டாங்க 2KCl + O3. ஸோ இது ஒரு டீகம்போஷன் ரியாக்ஷன், தெர்மல் டீகம்போஷன். ஹீட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ இட் இஸ் அ டீகம்போஷன் ரியாக்ஷன் அண்ட் இது ஹீட் அப்சர்வ் பண்ணுறதுனால அது எப்படி இருக்கும், எண்டோதர்மிக்காக இருக்கும். And it is a decomposition reaction and it is an endothermic. Option A is a right answer. Right? Next question, which of the following process involve chemical reactions அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டோரிங் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் அண்டர் அ ப்ரெஷர் ஈரி கேஸ் சிலிண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த வேர்டு எனக்கு என்னென்னு தெரியல, ஈரி. ஸோ அண்டர் ப்ரெஷர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலிண்டரில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ கேஸை ஸ்டோர் பண்ணுறது என்னது, நமக்கு ஃபிசிக்கல் தான், நோ கெமிக்கல் சேஞ்ச். லிக்விஃபிகேஷன் ஆஃப் ஏர் ஃபிசிக்கல், லிக்விடாக மாற்றுறது. ஸ்டேட்டு சேஞ்ச் பண்ணாலே இது என்னதுப்பா, நமக்கு ஃபிசிக்கல் தான். அப்போ ஏர்ன்றது கேசியஸ் ஸ்டேட்டு, அதை லிக்விடாக மாற்றுறாங்க, ஃபிசிக்கல் சேஞ்ச். கீப்பிங் பெட்ரோல் என்ன சைனா டிஸ் இந்த ஓப்பன், ஸோ எவாப்ரேஷன் நடக்கும், இதுவும் என்ன தான், ஃபிசிக்கல் சேஞ்ச் தான். ஹீட்டிங் காப்பர் வயர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் அட் ஹை டெம்பரேச்சர். அப்போ காப்பர் எடுத்து நீ ஆக்சிஜனை வச்சு ஹீட் பண்ணோன்னா இட் வில் ஃபார்ம் CO, காப்பர் ஆக்சைடு. ஸோ இது கெமிக்கல் சேஞ்ச். இது நம்ம அதெல்லாம் திரும்ப என்ன பண்ணால் இது காப்பராக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ ஆப்ஷன் டி தானது நமக்கு இன்வால்வ் கெமிக்கல் ரியாக்ஷன்றதுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அந்த ரியாக்ஷன் நான் அங்கேயே எழுதிட்டேன். ரைட்? நெக்ஸ்ட் பாருங்கள், இன் விச் ஆர் த ஃபாலோயிங் கெமிக்கல் ஈக்குவேஷன் த அப்ரிவேஷன் ரெப்ரசன்ட் த கரெக்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்ஷன், ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இன்வால்வ் அட் ரியாக்ஷன் டெம்பரேச்சர். ஸோ ரியாக்ஷன் டெம்பரேச்சர்னா இது என்ன, இந்த ரியாக்ஷன் எதில் நடக்கும்னா ஹையர் டெம்பரேச்சர் தான் நடக்கும். ஏன்னா வாட்டர் ஃபார்மேஷன் நமக்கு தெரியும், லார்ஜர் டெம்பரேச்சர், சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போ அந்த டெம்பரேச்சரில் H2 கேஸாக இருக்கும், O2 கேஸாக இருக்கும், அண்டு வாட்டரும் நமக்கு எப்படி தான் இருக்கும், கேஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன இருக்கும், 2H2 + O2 gives என்னது 2H2O கேஸ். ஸோ அப்போ மூணுமே கேஸாக இருக்க ஸ்டேட் தான் நமக்கு என்னது இங்கே கரெக்டான ஆன்சர். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் காம்பினேஷன் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்கப்பா. எது காம்பினேஷன் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே MgO + H2 ரெண்டு ரியாக்டன்ட் இருக்குது, ப்ராடக்ட் ஒன்று தான் இருக்குது. அப்போ ப்ராடக்ட் சிங்கிள் ப்ராடக்ட்னாலே அது காம்பினேஷன் தான். அப்போ என்ன ஆயிரும், 2 காம்பினேஷன். அண்ட் AL அண்ட் O2 இங்கே ரெண்டு இருக்குது, அண்ட் ஃபார்ம் ஆகிறது சேம் சிங்கிள் ப்ராடக்ட். அப்போ இதுவும் காம்பினேஷன். KClO3 என்ன இருக்குது பாருங்கள், ரியாக்டன்ட் ஒன்று இருக்குது, ப்ராடக்ட் ரெண்டு இருக்குது. ஸோ இது டீகம்போஷனில் வந்துடும். ஜிங்க் நேரம் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்துடும். அப்போ நேரம் 2 and 3 மட்டும் தான். எங்கே இருக்குது பாருங்கள், 2 and 3 இங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள், 2 and 3. ரைட்? ஸோ நம்ம half ஆஃப் த கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. ரிமைனிங் ஆஃபை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.